வணக்கம். தந்தை பெரியார் ஒரு மகத்தான மனிதர். அவரை பற்றி இப்பொழுது நிறைய விமர்சனங்கள் வருகின்றன. விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டியதுதான். அதில் ஒரு நியாய தர்மம் இருக்கணும். யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. தட் இன்க்ளூட்ஸ் மகாத்மா காந்தி. இதெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னாவே பிரச்சனை ஆகிடுது. 19ஆம் நூற்றாண்டில் அவதரித்து 1879 அவர் பிறந்த வருடம். 1879 இருந்து ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த போதும் வறியவர்களுக்காக, எளியவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, உழைப்பவர்களுக்காக போராடி களம் நின்று வெற்றி கண்டவர்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னமும் அந்த சமுதாயம் போராடி கொண்டிருக்கின்றது. பல நிலைகளில் அதுபோன்ற மனிதர்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்த பெருமை தந்தை பெரியாரையே சாரும். தந்தை அப்படின்றது தமிழக மக்கள் அவருக்கு அளித்த ஒரு டைட்டில். ஆனால் அவருக்கு பெரியார்னு கொடுத்தது அன்னை மீனாம்பாள்னு ஒருத்தர் இருக்காங்க. தென் தமிழகத்தை சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். இங்கே இருந்தால் முன்னுக்கே வர முடியாது. பர்மாவில் போய் மைக்ரேட் ஆகி அங்கே பெரிய படிப்பெல்லாம் படித்து பல நிலைகளில் அந்த தலித் சமூகத்திற்கு மிகப்பெரியதொரு உதவிகளை எல்லாம் செய்தார். அவர் இங்கே மெட்ராஸில் ஒரு மீட்டிங்கில் பெரியாருக்கு கொடுத்தது தான் அந்த பெரியார் நம்மை விட உயர்வானவர், நம்மை விட மேன்மையானவர்ன்றதுக்கு பெரியார்னு கொடுத்தாங்க. தந்தை பெரியார் அதுக்கு முற்றிலுமாக பொருந்திய ஒரு பெயர். தமிழில் நம்ம குடும்பத்தில் கூப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க, அப்பா அம்மான்றதெல்லாம். தமிழில் தந்தை என்றால் ஒருவரையே குறிக்கும். பெரியார் என்றால் அதுவும் ஒருவரையே குறிக்கும். அதை நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பது இதை கேட்பவர்களுக்கு புரியும். தந்தை பெரியார் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் பொலிட்டிக்கலில் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வார்கள். போட்டியிடுபவரை அரசியலில் அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணால் அவங்க அந்த போட்டியிலிருந்து விலகி விடுவார்கள் அல்லது போட்டியிலிருந்து தோல்வி வருவார்கள். அதாவது தமிழில் சொல்லணுன்னா இதுக்கு ஒருவரின் நற்பெயரை, நம்பகத்தன்மையை சேதப்படுத்தும் நோக்கில் இது செய்யப்படும். திஸ் இஸ் கால்டு ஒரு திட்டமிட்ட முயற்சி. திஸ் இஸ் கால்டு கேரக்டர் அசாசினேஷன். நண்பர்களே, நல்லவர்களே, நீங்கள் உற்று நோக்கினால் தந்தை பெரியார் ஒரு அரசியல்வாதி அல்ல. அந்த பவர் அவருக்கு தேவையில்லை. மைட் இஸ் ரைட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது கூட அவருக்கு தேவையில்லை. இஸ் எ சோஷியல் ரிஃபார்மர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை விதமான சோஷியல் ரிஃபார்மர். சத்தின்னு சொல்லுவாங்க. சத்தின்னா என்ன? உடன்கட்டை ஏறுதல். எப்பயோ லெஜிஸ்லேஷன் கொண்டாங்க. ராஜாராம் மோகன் ராய் ஆங்கிலேயர்கள் காலத்திலே அதுக்கு லெஜிஸ்லேஷன் கொண்டாந்தாங்க. பட் கொண்டாந்த பொழுதும் இதை எதிர்த்து உறுதியாக இப்போல்லாம் சொன்னோம்னா அதை நம்ப மாட்டாங்க. கணவன் இறந்தால் வட தமிழகத்தில், தென் தமிழகத்தில் அப்படியே உடன்கட்டை ஏற வைப்பாங்க. அதை எதிர்த்து போராடி குரல் கொடுத்து அதிலிருந்து பெண்களை மீட்டியவர் தந்தை பெரியார். முதல்ல பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னா அதை வச்சுக்க மாட்டானுங்க. இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியில் 8 குழந்தை 10 குழந்தை பிறக்கும். கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவானுங்க. அதுக்கு இன்ஃபன்டிசைடுன்னு பேர். இந்த சத்தியும் இன்ஃபன்டிசைடையும் ஒழிச்சு கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ற போதிலும் அந்த ப்ராக்டிக்கலாக நேரில் நின்று போராடியவர் தந்தை பெரியார். இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பெண்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்தவர். ஒரு தெருவில் செருப்பு போட்டுன்னு துண்டு போட்டுன்னு நடந்து போக முடியாதுங்க. நான் மெட்ராஸ்லேயே பார்த்துருக்கேன். மெட்ராஸ்லேயே சில தெருக்கள் பேர்லாம் நான் சொல்கிறது 1960களில் அப்படிலாம் இருந்தது. ஜாதிய கொடுமைகள். அந்த முன்சீஃப்னு அங்கங்கே இருப்பாங்க. ரொம்ப லிமிட்டட் தானே. ஒரு 5லேருந்து ஒரு 6-7 லட்சம் மக்கள் தொகை கொண்டது தான் பழைய மெட்ராஸ். அதுக்கப்புறம் ஷெனாய் நகர், அண்ணா நகர் போன்றதெல்லாம் வந்த பிறகு எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு. இது எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் கீழ்த்தரமாக இன்றைக்கி ஒரு சில அவங்க பேர்லாம் எனக்கு சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்குதுங்க. சொல்கிறத விட சொல்லாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா அந்த பேரை கூட உச்சரிக்கக்கூடாது என்பதே அடியேனின் விருப்பம். எந்த மாதிரியான ஒரு சேவை பண்ணாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட்டை, இப்போ நான் இருக்கேன், சாதாரண ஒரு தினகரன்
I can oppose DMK government very easily. But I cannot oppose ஒரு ரிலிஜியஸ் சூப்பர்ஸ்டிஷன் சொல்கிறோம் பாருங்கள், மத சம்பந்தமான முட்டாள்தனமாக மூட நம்பிக்கைகளை இப்போ நான் எதிர்த்தேன்னா உள்ளே தான் போனோம். அதை எதிர்ப்பதற்கு, அந்த மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பதற்கு மிக பெரியதொரு துணிவு வேண்டும். அந்த துணிவை பெற்றவர்தான் தந்தை பெரியார். அந்த துணிவினால் பல நல்லவைகளை சொன்னவர்தான் தந்தை பெரியார். கிட்டத்தட்ட 94 முடிஞ்சு 95 நெருங்குற நேரத்தில் இறந்து போயிட்டார். டிசம்பரில் அவர் இறந்தது கூட இன்னொன்று சொல்லுவாங்க, இவ்வளோ ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்தபோது கூட அவர் இறந்த தினம் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியில் இறந்தாங்கன்னா டைரெக்டாக மோட்சத்துக்கு போவாங்கன்னுவாங்க. அப்போது இறைவனுடைய அந்த அருட்கருணை இல்லைன்னா அதெல்லாம் நடக்குமா? நான் இறை நம்பிக்கை கொண்டவன். தமிழகத்தில் அனைவருமே இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள்தான் பெரியாரை போற்றுகின்றனர், பெரியாரை வணங்குகின்றனர். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. திராவிட கழகத்தினர் மகாஸ்வாமி காஞ்சி காமக்கோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்த மடத்திற்கு சரியாக எதிராக, அந்த மடத்தினுடைய வாசலுக்கு எதிராக ஒரு பெரியாருடைய சிலையை அவர் மரணித்த பிறகு எரெக்ஷன் பண்ணாங்க. இப்போ கலைஞர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவருக்கும் ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் இஸ் ஈக்குவலண்ட் ஆல், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது இந்த இந்து சமய ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணாங்க. அப்போ பெரியவர், அந்த பெரியவர்னும் போது பெரியவர் தானே, எப்படி பெரியார் மாதிரி பெரியவரும் பெரியவர் தான். இந்த பெரியவர் சொன்னார், என்னிலும் உயர்வானவர் தந்தை பெரியார், அவருடைய சிலை அங்கேயே இருந்து விட்டு போகட்டும், அவரையே நான் பார்த்து விட்டே வெளியில் செல்லுகின்றேன் என்று சொன்னார். அந்த மெக்னானிமிட்டி பாருங்கள், அந்த பெருந்தன்மை எப்படிப்பட்டது. அது புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம்ன்றது ஒரு தமிழில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் நாலடியாரில். நான் அதே ஆங்கிளில் தான் வரேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரிந்த மகா சுவாமி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இன்னொரு ஸ்பிரிச்சுவலாக தான் அவர் எடுத்துக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சேவையை, மகத்தான சேவையை, மக்கள் சேவையை செய்பவர்கள் இவங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க. அது கேவலப்படுத்த வேண்டிய நெசசிட்டி என்னங்க? இப்போது இந்த சமயத்தில் அவர் இறந்து 52 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எந்த அரசாங்க பதவினா வைத்தாரா? இல்லை அரசியல் கட்சி தலைவர்களை போல் எதனா கொள்ளை அடித்தாரா? ஏன்னா லஞ்சம் வாங்கினாரா? செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து பல தென்னை மரங்களை கல்லெல்லாம் இறக்கக்கூடாதுன்னு சொல்லி பல ஏக்கரில் உள்ள தென்னை மரங்கள்லாம் வெட்டி சாய்த்த பெருமை கூட அவருக்கு உண்டு. எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கார். இன்றைக்கி தமிழ் எழுத்து சீர்திருத்தம், இன்றைக்கி வச்சுருக்கிற தலைவருங்க பேர்லாம் எடுத்துக்கோங்க. அவங்க அந்த பேரை உற்று நோக்கினால் அவர்களின் பெயர்கள் எல்லாம் கூட பெரியாருடைய தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தில் செய்யப்பட்டிருக்கும் அல்லது எழுதப்பட்டிருக்கும். இதை கூட புரிந்து கொள்ளாமல், இதை கூட அறிந்து கொள்ளாமல் எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் அவர் எவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவித்திருப்பார் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவோ அவமானங்களை. அதை விட அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எ ஃபிலசாபிக் மேன் டஸ் நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் இன்சல்ட் என்று. ஒரு தத்துவ ஞானி உயர்வையும் அல்லது தாழ்வையும் அல்லது தன்னை தாழ்த்தி பேசுவதையும் எதையுமே பொருட்படுத்த மாட்டான். எதையுமே தெரியாது அவனுக்கு. அது போன்றுதான் வாழ்ந்து அவர் மறைந்த பிறகு எந்த விதமான பதவியும் வகிக்காத போதும் அவருக்கு உரிய அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. யாருடைய சொத்தையும் போய் அவர் கொள்ளடிக்கலை, யாரையும் ஏமாற்றலை. சில செய்திகள் சில பேரை அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் தாங்க மாறுவான். அதெல்லாம் எங்கே மாறுறது? நம்ம மதத்தில் எவ்வளோ கேவலமான மேட்டர்ஸ்லாம் இருந்தது. அந்த கேவலமான மேட்டர்ஸ்லாம் வெளியில் வரணுன்னா உபனிஷத்ஸ்ன்னு சொல்லுவான். உபனிஷத்தில் சொல்லும்போது அதை லிசன் பண்ணுவாங்க. 100 தேங்காயில் 10 தேங்காய் அழுகி போயிடும்போ அதை பற்றி தெய்வ குற்றம் இல்லைன்னா அதை லிசன் பண்ணுவான். விளக்கு ஏற்றினா காற்று அடிச்சா அணைஞ்சு போயிடும்பா, இது உபனிஷத்தில் சொல்கிறாங்கன்னா அதை கேட்பான். இதையே பெரியார் சொன்னால் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்லுவாங்க. இதுதானே உண்மை.
ஏழைப்பாளையங்களுக்கு ஏதுப்பா தெய்வ நம்பிக்கைலாம், அன்னாடங்காட்சிகளுக்கு ஏது தெய்வ நம்பிக்கைலாம். அந்த மெஜாரிட்டியை அவர் உற்சாகப்படுத்தினார், மெஜாரிட்டியை ஊக்கப்படுத்தினார். அவரையெல்லாம் இப்படி கேவலப்படுத்துவது நான் ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். அதாவது தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு நண்பர்களே, நல்லவர்களே, உத்தமர்களே, சின்ன சின்ன கண்லு பெத பெத வேடிகளுன்னுவாங்க. நமக்கு இருப்பது 2 சிறிய கண்கள். இந்த 2 கண்கள் பெரிய பெரிய வேடிக்கைகளை காட்டும், பெரிய பெரிய உத்தரவாதங்களை அளிக்கும், பெரிய பெரிய நிகழ்வுகளை நம் கண்முன் கொண்டு வரும். இட் இஸ் சூனர் தேன் லேட்டர் என்று மட்டும் சொல்லி நீங்களே பாருங்கள். கடந்த நாட்களில் இவர்கள் செய்யும் இந்த பொய் பிரச்சாரம், கேவலமான முயற்சி, அவமானப்படுத்துதல், இதற்கு இந்த கண்கள் நீங்களே பார்த்து கொள்வீர்கள். அவர்களெல்லாம் எந்த நிலையில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுவதற்கு முன், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய 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 பெரியார், தந்தை பெரியாருடைய புகழ் என்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். வே. தினகரன்.